நாளே சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். திருச்சபைக்காக நம்ம ஜெபிப்போம். திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத திருச்சபையில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைபாடுகிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். நடக்கிற எல்லா திருச்சபையிலையும் தேவனாய் கர்த்தர் வல்லமையாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த நாளுக்காக கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறபடினால தேவனாய் கர்த்தர் எல்லா மக்களையும் என்ன செய்கிறாரு, விசாரித்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களையும் விசாரித்து எல்லா மக்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டு பயப்படுற பயம் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவன் யார் என்பதை ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. எல்லா திருச்சபையும் ஏசப்படைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா. ஆண்டவர் எல்லா திருச்சபையும் பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. திருச்சபையில் எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டையா. ஆண்டவரே, திருச்சபையில் உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மை அறிந்து தகப்படை உமக்கு சித்தமானது என்னென்று பார்த்து கர்த்தாவே ஆத்தும் பாரம் நிறைந்தவர்களாய் ஊழியத்தை செய்ய நீர் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களையும் தகப்பனே குருவானவர்களையும் நீர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்யா. கடமைக்காக உடைய ஊழியத்தை செய்து விடாதபடி கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் உடைய ஊழியத்தை செய்ய நீர் கிருபை கொடுக்கும்படியா நீ ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் ஜபாலயங்கள் தோறும் தகப்பனே எல்லா இடங்களையும் பிரசங்கம் பண்ணி வந்த தேவனப்பா. கிராமமாக ஊழியம் செய்த தேவனப்பா. அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தாவே அதிகாரத்தோடு நீ போதித்த தேவனப்பா. ஆண்டவரை பிதாவை சித்தத்தை செய்ய வந்த தேவனை இந்த நாளிலே உங்களுடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு ஊழியர்காரங்களையும் ஆண்டவரை குருவானவர்களை நீ எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏனோ தானே உங்களுடைய ஊழியத்தை செய்து விடாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு கேட்டு தகப்பனே செய்கிறதுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குருவானவர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. உங்களுக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக வரட்டும்பா. உடைய ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு உற்சாகத்தோடு செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆத்ம பாரத்தோடு செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஊழியம் வளர்ந்து பெருகட்டும் ஏசப்பா. உடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் ஏசப்பா. உடைய பிள்ளைகளை கொண்டு நீர் ஒன்றரை வல்லமையாக வெளிப்படுமப்பா. வல்லமையாக வெளிப்படுங்க யா கர்த்தாவே. நீர் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் எல்லா குருவானவரையும் நீர் உடைய கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. என் ஊழியக்காரர்களை நான் அக்கினி சுவாலையை ஆக்குவேன்னு சொன்னீரப்பா. அக்கினி சுவாலை ஆக்கிறதுக்கு தகப்பனே ஊழியக்காரங்களை உடைய கரத்தில் அடங்கியிருக்க நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் எல்லா குருவானவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய ஆத்ம பாரத்தோடு ஊழியத்தை செய்ய தகப்பனே உமக்காக ஓடி ஓடி ஊழியத்தை செய்ய எல்லா பிள்ளைகளுக்கும் உற்சாகத்தின் ஆவியை நீர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தில் அவங்களை பலப்படுத்தும் அப்பா. பலன் கொடுத்து ஒளித்த உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்கப்பா. கட்டுடைய ஆவியானவர் கிரியை செய்வீராகப்பா. உம்முடைய குருவானவர்களை கொண்டு நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யுமா ஐயா. நீர் கிரியை செய்யுமாப்பா. ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அப்படியே கத்தை செய்யுங்க தகப்பனே. ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. உணர்வுகளை இருதயத்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா நான் செபிக்கிறையா. உண்மை அறிகிற அறிவினால் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. திருச்சபைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா. கர்த்தர் கிருபை செய்வீராக நான் ஜெபிக்கிறையா. உமக்கு பயப்படுற பயம் திருச்சபைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வரட்டும் ஏசாப்பா. அப்போ தான் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரமப்பா. திருச்சபைன்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியுமாப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய ஜெப வீடப்பா. ஜெப வீடுப்பா. நீர் வருகிற வீடுப்பா. நீர் அங்கே இருக்கிற வீடப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரையா. எல்லா பிள்ளைகளையும் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அங்கே இருந்து தகப்பனே என் பிள்ளைகள்லாம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வராங்கங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறதையா. இன்னைக்கு திருச்சபை கூட அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவோ பிள்ளைகள் உண்டப்பா. நாலு வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவரை சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. ஆண்டவரை சபை கூடுதல் யாரும் விட்டு விடாதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்கு முன்பாக காணப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பனை. வேதத்தில் கூட நாங்கள் பார்க்கும்போது தகப்பனை ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிக்கு முன் வாருங்கள் என்று வேதத்தில் பார்க்குறையா.
ஆனந்த சத்தத்தோடு பிள்ளைகள் இப்படி ஆலயத்துக்கு வரட்டே சப்பா, சந்தோஷத்தோடு பிள்ளைகள் வரட்டியா. அவர் வாசலின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரிங்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஐயா கர்த்தாவை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உடைய பாதத்துக்கு உடைய பிள்ளைகள் வர கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஜெபிக்கிறையா. தாவீது ராஜா கூட அதிகமாக சொல்வார், கர்த்தாவை கர்த்தருடைய ஆலயத்தில் வாசப்படியிலே காத்திருப்பதே நல்லது என்று அவர் சொல்வார். அப்பா ஆண்டவரே கர்த்தாவை அப்படிப்பட்ட கிருபையை பாக்கித்தே பிள்ளைகள் கொடுங்கப்பா. ஏனோ சர்ச்சைக்கு வரும் ஏதோ போகிறோம்னு சொல்லாதபடி கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே சோத்திரப்பா. கடமைக்காக கிறிஸ்தவங்க ஆலயத்துக்கு வரணுங்கிறதுல இருந்து விடாதபடி கர்த்தாவே தேவனாய் கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார் என்ற ஒரு பயம் இருக்கட்டே சப்பா. நாங்கள் கர்த்தர் இந்த சங்கீதத்தில் கூட 11ஆம் அதிகாரத்தில் கூட நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே சோத்திரம்பா கர்த்தரோ தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறான்னு சொல்லி 11ஆம் அதிகாரம் 4 பார்க்குறேன். ஐயா ஆண்டவரே கர்த்தருடைய சிங்காசனம் பரலத்தில் இருக்கிற அவருடைய கண்கள் மனத்திலே பார்க்குது, அவருடைய இமைகள் அவளை சோதித்தறிகிறது நேரத்தில் பார்க்குறோம்யா. கர்த்தாவே கிரியை செய்யுமா ஐயா. உங்கள் வல்லமை வெளிப்பட்டு ஏசப்பா. திருச்சபை மக்களுமை அறிந்து கொள்ளட்டு ஏசப்பா. திருச்சபை மக்கள் அறியட்டு ஏசப்பா. எல்லா ஊழியக்காரங்களும் அறியட்டும் சுவாமி. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றிப்பா. ஆண்டுடைய கரம் பொறுப்பட்டுக்கிட்டு திருச்சபையில் ஒரு எழுப்பதத்தை பற்றி பிடிக்கிட்டு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது எல்லா திருச்சபைகளையும் விபிசி ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்க ஏசப்பா. எல்லா விபிசி ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. விபிசியில் கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனே உங்கள் அற்புதத்தின் வல்லமை இறங்கி தகப்பனே அவர்கள் கர்த்தாவே எதிர்காலத்தில் என் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போடுகிற பிள்ளைகளாக தகப்பனை வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஊழியஞ்சிற பிள்ளைகளாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஊழியம் ஒன்று கூட வீணாக போகக்கூடாதப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சப்பா. ஊழியங்கள் வீணாக போகாத அப்படி கர்த்தாவே செய்ய போகிற எல்லா ஊழியமும் கர்த்தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தாவே நீர் கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி செலுத்துகிற இயேசப்பா. கோடான கொடி நன்றி. ஆசீர்வதிங்க திருச்சபை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் பரிசுத்தமாக்கப்படணுயா. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படணுயா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்கள் பரிசுத்தமாக்கப்படணுயா. ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தமாக்கப்படணுயா. குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படணுயா. குடும்பங்கள் கட்டப்படணுயா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாளையில் திருமணம் முடிஞ்சு பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகளையா நல்லா இருந்து வாழ்ந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி சின்ன பண்ணாமல் கிடக்கப்பா. கர்த்தர் அதெல்லாம் கூட்டி சேருமாண்டவர். அந்த பிள்ளைகள்லாம் பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பமும் இணைஞ்சு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக்கப்பா. அதுக்கு விரோதமாய் செயல்படுற பிசாசிங்கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன்யா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாய் போராடுகிற பிசாசிங்கிரியில் நான் கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசிங்கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன்யா. சாத்தாடிகிரியில் அழிக்கப்பட்டியா. சாசிகிரி அழிக்கப்பட்டியா. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மந்திர வல்லமைகள் பெனிசுற்றும் வல்லமைகள் செய்வனை நாவில் அக்கினால் எரிக்கப்படட்டியா. எரிக்கப்படட்டியா. இயேசுவின் நாமத்தை அது எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனே குடும்பங்கள் இணைஞ்சு வாழக்கூடாதுன்னு சொல்லி என்ன தகப்பனே காரியத்தை செய்தான தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏவல் கிரிகள் ஆண்டவரே யாகத்தின் கிரிகள் அக்கினால் எரிக்கப்படட்டியா. இயேசுவின் அந்த அக்கினால் எரிக்கப்படட்டு. இயேசுவின் அந்த அக்கினால் எரிக்கப்படட்டியா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட்டி சேருமாண்டவரே. குடும்பங்களை கூட்டி சேருமாண்டவரே. குடும்பங்களை கூட்டி சேருமாப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் பரிதவிக்காங்கப்பா. பிரிஞ்சு கிடந்து கர்த்தாவை எதிர்பார்க்காத விதத்தில் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவருடைய கரம் பொறுப்படுக்கிறியா. சத்துரு வெக்கப்பட்டு போக முடியாது. என் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. சத்துரு வெக்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல எங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதத்தின் தேவன் அதிசயங்களை செய்யுங்கப்பா. நாம் மாத்திரம் ஐம்பட்டு பிரிந்து எடுக்கிற எல்லா குடும்பத்தையும் இணைச்சு ஆசீர்வதிங்கப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எங்கள் இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. ஆண்டவரே கர்த்தாவை யார் எந்த மந்திர செய்தாலும் அம்பளத்தையும் அக்கினியால் எரிச்சு சாம்பலைக்கு அப்புறப்படுத்திருங்கப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாம் ரட்சிக்கப்படணுயா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம் போக்குவரத்தெல்லாம் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாதபடி தடுமாறுறாங்கப்பா. எல்லா பிள்ளைகளுமே தெய்வம் பாதுகாப்பு இருக்கட்டியா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே இப்படிய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீர் மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல சுகம் பலன் தீர்க்காய்ச பிள்ளைகள் கொடுங்கப்பா. தேவனே தைரியமாக வைராக்கியம் கொண்டு எழும்ப
கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் எந்த இடத்துலையும் தைரியமாக போயிட்டு வர தேவனாய் கர்த்தர்களை தூதர்களை நீர் அனுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்க. உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க. போர்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்காங்க. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைக்குள்ளே வாசலை திறந்து கொடுத்து வேலையை செய்வீங்கப்பா. ஆண்டவரே, தொழில் செய்கிற பிள்ளைகள் தொழிலை செய்கிறதுக்கு நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலையும் வருமானம் வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. வருமானம் இல்லாதபடி இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் வருமானம் வரட்டு ஏசப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்துக்குள்ள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டையா, ஆசீர்வதிக்கப்படட்டையா, ஆசீர்வதிக்கப்படட்டையா. எல்லா மக்களும் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பலத்த கருத்தில் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கிடையாது தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மகிழட்டும். இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.